ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கன் டிக்கா பார்க்குறோம். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து சில்லி பவுடரும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பாருங்கள் அந்த கார பவுடர் தான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தயிர், இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இதுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் இந்த சிக்கன் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா பெசரி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து மேக்னேட் ஆனதுக்கு இது வந்து லெமனு, அந்த லெமனை கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வச்சிடணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. எங்களுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பியில் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு இது கூட வந்து லெமன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா பீசஸுமே வந்து கம்பியில் எடுத்து வைக்குங்க. அதுக்கப்புறம் ரெடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹீட் பண்ண வேண்டியதான். இதை வந்து எல்லா சைடும் அந்த ஹீட்டு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பெரட்டி விட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிடணும். ஹாஃப் பாயிலில் இருந்தால் நல்லா இருக்காது, நல்லாவே பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் கூட வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.